இந்த படத்தோட இயக்குனர் திரு பரமன் அவர்கள் என்கிட்ட வந்து இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குண்ணே, உங்கள் கதையை உங்களோட கேரக்டரை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இந்த கேரக்டர் நான் எழுதும் போது டக்குன்னு எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஸ்பெஷலாக எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. அப்போ என்ன கேரக்டர் அப்படின்னா, ஒரு 45 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாமல் காஜியில் சுற்றின்னு இருக்கிறான். 50 வயசு ஆண்டி கிடச்சாலும் சரி, இல்லை 70 வயசு ஆயா கிடச்சாலும் சரி, கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 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 வெறியோடு சுற்றுற ஒரு கேரக்டரு அப்படின்னா, அதாங்க ஏப்பா இதுதான் கிடச்சிதாப்பா அப்படின்னா, இல்லைண்ணா உங்களோட இதுக்கு இது கரெக்டாக இருக்குண்ணா அப்படின்னாரு. நல்லா தான் இருந்துச்சு. இல்லைவா கேரக்டர் சொன்னேன், நல்லா இருந்துச்சு, நல்லா என்ன நல்லா திருப்தியாக தான் அமைச்சார். ஏன்னா ஏதோ ஒரு புது டீமாக இருக்குது, எப்படி பயன்படுத்த போகிறாங்களா என்னென்னு தெரியலையே அப்படின்னு. ஏன்னா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேர் இருப்பாங்க, பெரிய நடிகர். நான் சும்மா பந்தாக்கு சொல்ல, இப்போ வெளியில் வந்து நின்னோன்னா ரோட்டில் போகிற ஆடியன்ஸ்லாம் வந்து வண்டியை நிறுத்திட்டு வந்து ஃபோட்டோ கிட்ட அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க. அப்போ நான் என்ன ஒரு எதுவும் சின்ன கேரக்டர் எதுவும் கொடுத்துருவாரு அப்படின்னு நல்ல ட்ரெய்லரில் வர அளவுக்கு, போஸ்டரில் வர அளவுக்கு கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி மிஸ்டர் பரமன் அவர்களே, மிக்க நன்றி. அதே மாதிரி பரமன் அவர்கள் வந்து ரொம்ப சினிமா மீது ரொம்ப மோகம் கொண்டவர், அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்போ சப்போஸ் நம்ம ஜாகுவார் தங்க மாதம் ஒரு 10 கோடியை பரமன்ட்ட கொடுத்து, எப்பா நீ சினிமாவுக்கு வேணால் வேறு எதனா வேலையை பார்ப்பானா போக மாட்டார். ஏன் போக மாட்டார் அப்படின்னாக்கா, சினிமா அவர் மீது வச்சுருக்க ஒரு நம்பிக்கை, ஒரு அசராத உழைப்பு, இதெல்லாம் நம்பி தான் இருக்கிறாரு. அதற்கு காரணம் என்னன்னாக்கா, அவரில் அவரோட மனைவி தான். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன், இவர் வந்து கேமரா மட்டுமே தான் பார்த்துன்னு இருப்பார். அவங்களுக்கு பின்னாடி அவங்க மனைவி தான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருப்பாங்க. மத்தியானம் 1 மணிக்கு சாப்பாடு வந்துருச்சா, 5 மணிக்கு டிஃபன் வந்துருச்சா, இது எல்லாமே பார்த்து, அது மட்டும் இல்லை உங்களுக்கு கூகுள் பேயில் பணம் வந்துருச்சா அப்படின்னு ஃபோன் பண்ணி வேறு கேட்பாங்க. ஆனால் பணம் அனுப்பிச்சிட்டேன்னா அதெல்லாம் வந்துருச்சாண்ணா. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நான் ஏன்னா நிறையா இடத்துல நாங்களாம் பணம் வராமலாம் இருக்குது சொல்ல வரேன். அதனால் என்ன நடந்ததுன்னு சொல்லணும் இல்லையா. அதனால் உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் வெற்றியில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அதுக்கு உதாரணம் நம்ம பரமன் அவர்களும் அவர்களுடைய மனைவி அவர்கள் தான். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி படத்தோட தயாரிப்பாளர் சதீஷ் அவர்கள் வரலையா, அவர் வரல, வெளிநாட்டில் உள்ளவர். ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்னை வந்து சந்தித்தார். அதாவது ஒரு வீட்டில் வந்து 3 நாளாக தொடர்ந்து ஷூட்டிங் நடக்குது. 4வது நாள் நான் அந்த வீட்டுக்கு போகிறேன். அப்போ வந்து அந்த தயாரிப்பாளர், வாங்க நல்லா இருக்கீங்களா, நான் உங்களோட ரசிகன், எங்கள் நாட்டில் எல்லாருமே உங்கள் ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு யாருக்கோ ஃபோன் அடித்து பேசினார். ஃபோன் பண்ணோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அவரோட நண்பர் ஒருத்தர் வந்தார். உடனே அவர் வந்து, தலைவா நீங்களா, நான் உங்கள் மேலே ரொம்ப அலாதி பிரியர்கள், எங்கள் நாட்டில் எல்லாருமே நீங்கள் வெந்து தெரிந்தது காடுன்னு வசனம் சொல்லும்போது நாங்கள் எல்லோரும் அப்படியே ஓன்னு கத்துவோம், அந்த அளவுக்கு உங்கள் மேலே நாங்களாம் அவ்வளோ ஒரு பாசமாக இருக்கிறோம் அப்படின்னாரு. அப்போ நான் கேட்டேன், ஏவா 4 நாளாக இங்கே ஷூட்டிங் நடக்குது, ஏவா போய் ஷூட்டிங் இல்லை, அதாவது ப்ரொடியூசரே சொல்ல, நான் இவனை வந்து 3 நாளாக கூப்பிட்டேன், அவன் வரமாட்டேன்னுட்டான், நான் நீங்கள் வந்திருக்கீங்க, கூல் சுரேஷ் வந்திருக்காரு, தலைவா நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு நான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னாரு. இது சத்தியமாக நான் வந்து ஒரு இதுக்காக சொல்லவில்ல, உண்மையிலேயே பிஆர்ஓ விஜயமுரளி சார் மேலே சத்தியமாக அது உண்மை நடந்தது. அப்புறம் ஏன்னா எதாக இருந்தாலும் சும்மா பந்தாக்கு இருக்கக்கூடாது இல்லை, எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லணும். உடனே டக்குன்னு அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணார், என் தாயின் மீது ஆணை, டக்குன்னு அவரோட இதை எடுத்து கொடுத்தாருங்க, இந்த காதில் மாட்டும் போது பேர் என்ன, ப்ளூடூத், அதை எடுத்து கொடுத்தாரு. இருந்தாங்க இது வந்து என்னோட பரிசாக வச்சுருக்கேன்.